ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ புக்கோட பாட்னி புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம். செகண்ட் லெசன் பாரம்பரிய மரபியல். தேர்ட் லெசன் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். ஃபோர்த் லெசன் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். ஃபிஃப்த் லெசன் தாவர திசு வளர்ப்பு. சிக்ஸ்த் லெசன் சூழ்நிலையியல் கோட்பாடுகள். செவன்த் லெசன் சூழல் மண்டலம். எயித் லெசன் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். நைன்த் லெசன் பயிர் பெருக்கம். 10th லெசன் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில்முனைவு தாவரவியலும். ஃபஸ்ட் லெசன் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்யவும். சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈஸ்ட் மொட்டு விடுதல் வலி இனப்பெருக்கம் செய்கின்றன. செகண்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர். புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி மகேஸ்வரி. தேர்ட் கொஸ்டின், சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. எது சரியாக பொருந்திய இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மட்ட நிலத்தண்டு மியூசா. ஃபோர்த் கொஸ்டின், மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர். யார் மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜி.பி. அமிசி. ஃபிஃப்த் கொஸ்டின், மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு. மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10 மைக்ரோமீட்டர். சிக்ஸ்த் கொஸ்டின், மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல். மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நுண்வித்து. செவன்த் கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வெளி கருவுறுதல், அதுக்கு நேராக 1 மகரந்த துகள். செகண்ட் ஒன் மகரந்தத்தாள் வட்டம், அதுக்கு நேராக 2 மகரந்த பைகள். தேர்ட் ஒன் ஆண் கேமிட்ட தாவரம், அதுக்கு நேராக 3 பாசிகள். ஃபோர்த் ஒன் முதல் நிலை புறப்பக்க அடுக்கு, அதுக்கு நேராக 4 மகரந்த தாள்கள். ஆன்சர் 3, 4, 1, 2. வெளி கருவுறுதல் அப்படின்னா பாசிகள், மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னா மகரந்த தாள்கள், ஆண் கேமிட்டக தாவரம் அப்படின்னா மகரந்த துகள், முதல் நிலை புறப்பக்க அடுக்கு அப்படின்னா மகரந்த பைகள். எய்த் கொஸ்டின், மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும். மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டபீட்டம் மைய அடுக்கு, என்டோதீசியம் புறத்தோல். நைன்த் கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடிக்கவும். எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூழ் திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு. 10th கொஸ்டின், உறுதிச்சொல். தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகள்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது. ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் உறுதிச்சொல், காரணம் இரண்டும் சரி. தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகள்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது அப்படிங்கிற உறுதிச்சொல் சரி. காரணம் ஸ்போரோபொலின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது அப்படிங்கிற உறுதி சொல்லுக்கான காரணமும் சரி. 11th கொஸ்டின், மெல்லிய சூழ் திசு சூழ் பற்றி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். மெல்லிய சூழ் திசு சூழ் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அடித்தோல் நிலையிலுள்ள வித்துருவாக்க செல். 12th கொஸ்டின், கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எது. கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சினர்ஜிட் எதிரடிச்சல் துருவ உட்கருக்கள். 13th கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது. பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கருப்பை. 14th கொஸ்டின், ஹாப்ளோபாப்பஸ் கிராசிலிஸ் தாவரத்தில் சூழ் திசு செல்லிலுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 4 ஆகும். இதன் முதல் நிலை கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாது. அதாவது ஹாப்ளோபாப்பஸ் கிராசிலஸ் தாவரத்தில்
சூழ் திசு செல்லில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதன் முதல் நிலை கருவோன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 12. 15th கொஸ்டின், ஊடு கடத்தும் திசு காணப்படுவது. ஊடு கடத்தும் திசு எதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூலகத்தின் சூலகத்தண்டு பகுதி. 16th கொஸ்டின், விதையில் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு எது? விதையில் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விதைத்தழும்பு. 17th கொஸ்டின், எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது? எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காற்று. 18th கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அலகு முன் முதிர்ச்சியடையும். ஆண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அலகு வந்து முன்முதிர்ச்சியடையும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அலகு முன் அதிர்ச்சியடையும். பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அலகு வந்து முன்முதிர்ச்சியடையும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், ஒருபால் மலர்களில் ஹார்கோகேமி காணப்படுகிறது. ஒருபால் மலர்களில் ஹெர்கோகேமி காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், பிறைமுலா இரு சூலகத்தண்டு நீளமுடையது. பிறைமுலா வந்து இரு சூலகத்தண்டு நீளமுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 2 மற்றும் 4 சரியானவை. 19th கொஸ்டின், தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது. தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு எதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாலிஸ் நேரியா. 20th கொஸ்டின், முளைவேர் உரை காணப்படும் தாவரம். முளைவேர் உரை எந்த தாவரத்தில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெல். 21 கொஸ்டின், விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும். விதைத்துளை மூடி எதிலிருந்து தோன்றும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூழ் உரை. 22 கொஸ்டின், கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை. கருவுரா கனிகளில் எது காணப்படுவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விதை. 23 கொஸ்டின், பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 செல் நிலை. செகண்ட் லெசன் பாரம்பரிய மரபியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது. மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்கள். செகண்ட் கொஸ்டின், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி மரபணு வகையம் கொண்ட பட்டாணி தாவரத்தின் பல்வேறு வகையான கேமிட்களை கண்டறிய இதனுடன் கலப்புற செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையானது. கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி மரபணு வகையம் கொண்ட பட்டாணி தாவரத்தின் பல்வேறு வகையான கேமிட்களை கண்டறிய இதனுடன் கலப்புற செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்மால் ஏ ஏ பி பி. தேர்ட் கொஸ்டின், மரபணு வகையம் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி சி ஐ கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமிட்களை உருவாக்கும். ஆன்சர் 4. ஃபோர்த் கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமானது. பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மனிதர்களின் தோல் நிறம். ஃபிஃப்த் கொஸ்டின், தோட்டப்பட்டாணியில் மெண்டல் மேற்கொண்ட ஆய்வில் உருண்டை வடிவ விதை கேபிட்டல் ஆர் சுருங்கிய விதைகள் ஸ்மால் ஆர்க்கு ஓங்கியும் மஞ்சள் விதையிலானது கேபிட்டல் ஒய் பசுமையான விதை இலைக்கு ஸ்மால் ஒய் ஓங்கியும் காணப்படின் இரண்டாம் தலைமுறை F2யில் எதிர்பார்க்கப்படும் கேபிட்டல் RRYY இன்ட்டு ஸ்மால் RRYY புறத்தோற்றம் யாது. ஆன்சர் உருண்டை விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலைகளை கொண்டிருக்கும். 6 கொஸ்டின், சோதனை கலப்பு உள்ளடக்கியது. சோதனை கலப்பு வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் F1 கலப்புயிரியுடன் இரு ஒடுங்கு மரபணு வகையம் கொண்டவைகளின் கலப்பு. 7th கொஸ்டின், பட்டாணி தாவரத்தில் மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஓங்குத்தன்மையுடன் கலப்புயிரி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் எவ்விகிதத்தில் கிடைக்கப்பெறும். பட்டாணி தாவரத்தில்
மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஓங்குத்தன்மையுடனும், கலப்புயிரி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் எவ்விகிதத்தில் கிடைக்கப்பெறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 50:50. 8th கொஸ்டின், ஒரு தாவரத்தில் மரபணுவாக்க விகிதம் ஓங்கு பண்புடைய புறத்தோற்றத்தினை தோற்றுவிக்குமேயானால் அது. ஒரு தாவரத்தில் மரபணுவாக்க விகிதம் ஓங்கு பண்புடைய புறத்தோற்றத்தினை தோற்றுவிக்குமேயானால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சோதனை கலப்பு. 9th கொஸ்டின், இரு பண்பு கலப்பை பொறுத்தமட்டில் கீழ்காணும் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இரு பண்பு கலப்பை பொறுத்தமட்டில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரே குரோமோசோமில் இறுக்கமாக பிணையுற்று காணப்படும் மரபணுக்களினால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள். 10th கொஸ்டின், மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோரின் பண்புகளையும் வெளிப்படுத்தும். மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோரின் பண்புகளையும் வெளிப்படுத்தும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இணை ஓங்குத்தன்மை. 11th கொஸ்டின், வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு உதாரணமாகும். வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு உதாரணமாகும் சொல்லியிருக்காங்க. எதற்கு உதாரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓங்கிய மறைத்தல். 12th கொஸ்டின், பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லை. பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கனியின் நீளம். 13th கொஸ்டின், இரு பண்பு கலப்பு 9:3:3:1 இடைப்பட்ட A கேபிட்டல் A ஸ்மால் a கேபிட்டல் B ஸ்மால் b கேபிட்டல் A ஸ்மால் a b b என்று மாறுபடமடைந்த ஓங்கிய மறைத்தல் விளைவானது. ஆன்சர் இரு வேறுபட்ட அமைவிடத்தில் இரு அல்லீல்களின் இடையேயான இடைச்செயல்கள். 14th கொஸ்டின், சோதனை கலப்பின் இரு பண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவுச்சந்திகளில் அதிக பெற்றோரிய சந்திகள் மறுசேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது. இது எதை குறிக்கிறது. சோதனை கலப்பின் இரு பண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவுச்சந்திகளில் அதிக பெற்றோரிய சந்திகள் மறுசேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரே குரோமோசோமில் காணப்படும் பிணைப்புற்ற இரு மரபணுக்கள். 15th கொஸ்டின், மெண்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தின் 7 பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோம்களில் காணப்படுகிறது. மெண்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தின் 7 பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோம்களில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 7. 16th கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது பெற்றோரிடம் காணப்படாத இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளக்குகிறது. எது பெற்றோரிடம் காணப்படாத இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார்பின்றி ஒதுங்குதல் விதி. 17th கொஸ்டின், கேமிட்கள் எப்பொழுதும் கலப்புயிர்களாக இருப்பதில்லை எனும் கூற்று. கேமிட்கள் எப்பொழுதும் கலப்புயிர்களாக இருப்பதில்லை எனும் கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தனித்து பிரிதல் விதி. 18th கொஸ்டின், ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் ஒத்த அமைவிடத்தில் காணப்படாமைக்கு. ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் ஒத்த அமைவிடத்தில் காணப்படாமைக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைக்கப்பட்ட. 19th கொஸ்டின், தூய கால்வெளி நெட்டை தாவரங்கள் தூய கால்வெளி குட்டை தாவரத்துடன் கலப்புற்று முதலாம் மகவுச் சந்ததியில் F1 அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டது. அதே முதல் மகவுச் சந்ததி தாவரங்களை தற்கலப்பு செய்யும்போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் 3:1. இது தூய கால்வெளி நெட்டை தாவரங்கள் தூய கால்வெளி குட்டை தாவரத்துடன் கலப்புற்று முதலாம் மகவுச் சந்ததியில் F1 அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே முதல் மகவுச் சந்ததி தாவரங்களை தற்கலப்பு செய்யும்போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் 3:1. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓங்குத்தன்மை. 20th கொஸ்டின், ஓங்குத்தன்மை மறைத்தலின் விகிதமானது. ஓங்குத்தன்மை மறைத்தலோட விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 12:3:1. 21 கொஸ்டின், மெண்டலின் கலப்பின ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடு. எந்த காலத்தில் மெண்டலின் கலப்பின ஆய்வுகளை மேற்கொண்டார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1856 to 1863.
22 கொஸ்டின் கீழ்காணும் பண்புகளுள் எவற்றை மென்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொள்ளவில்லை? எந்த பண்புகளை மென்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொள்ளவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுரக்கும் வளரி அல்லது சுரக்க இயலாத வளரி. தேர்ட் லெசன் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது. ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3 வேறுபட்ட மரபணு தொகையத்தின் 2 நகல்கள். செகண்ட் கொஸ்டின் ஏ மற்றும் பி என்ற மரபணுக்கள் குரோமோசோமின் மீது 10 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஒரு மாற்று பண்பு கருமுட்டை AB/ab என்பதோடு ab/ab சோதனை கலப்பு செய்தால் மொத்த 100 வழித்தோன்றல்களில் ஒவ்வொரு வழித்தோன்றல்களிலும் எத்தனை இனங்களை எதிர்பார்க்கலாம்? ஆன்சர் 45 AB, 45 ab, 5 A b, 5 A B. தேர்ட் கொஸ்டின் பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. ஆ இரு மடியத்துடன் ஒரு இணை குரோமோசோம்கள் அதிகமாக காணப்படுவது. அதுக்கு நேராக 1 மோனோசோமி. ஆ இருமடியத்துடன் ஒரு குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது. அதுக்கு நேராக 2 டெட்ராசோமி. இ இருமடியத்தில் ஒரு குரோமோசோம் குறைவாக காணப்படுதல். அதுக்கு நேராக 3 ட்ரைசோமி. இ இருமடியத்திலிருந்து 2 தனித்தனி குரோமோசோம் குறைவாக காணப்படுதல். அதுக்கு நேராக 4 இரட்டை மானோசோமி. ஆன்சர் A2, A3, E1, E4. இருமடியத்துடன் ஒரு இணை குரோமோசோம்கள் அதிகமாக காணப்படுவது டெட்ராசோமி. இருமடியத்துடன் ஒரு குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது ட்ரைசோமி. இருமடியத்தில் ஒரு குரோமோசோம் குறைவாக காணப்படுதல் மோனோசோமி. இருமடியத்திலிருந்து 2 தனித்தனி குரோமோசோம் குறைவாக காணப்படுதல் இரட்டை மானோசோமி. ஃபோர்த் கொஸ்டின் பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன் முழுமையற்ற பிணைப்பினால் பெற்றோர் சேர்க்கை வழித்தோன்றல்கள் மட்டுமே வெளிப்படுகின்றன. முழுமையற்ற பிணைப்பினால் பெற்றோர் சேர்க்கை வழித்தோன்றல்கள் மட்டுமே வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் முழுமையான பிணைப்பில் பிணைந்த மரபணுக்கள் குறுக்கேற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. முழுமையான பிணைப்பில் பிணைந்த மரபணுக்கள் குறுக்கேற்றத்தை வெளிப்படுத்துகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் முழுமையற்ற பிணைப்பில் 2 பிணைந்த மரபணுக்கள் பிரிவடையலாம். முழுமையற்ற பிணைப்பில் 2 பிணைந்த மரபணுக்கள் பிரிவடையலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் முழுமையான பிணைப்பில் குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லை. முழுமையான பிணைப்பில் குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 3 மற்றும் 4. ஃபிஃப்த் கொஸ்டின் முப்புள்ளி சோதனை கலப்பின் மூலம் துல்லியமான மரபணு வரைபடம் வரைய முடியும். ஏனெனில் இதன் அதிகரிப்பினால். எதனோட அதிகரிப்பினால் முப்புள்ளி சோதனை கலப்பின் மூலம் துல்லியமான மரபணு வரைபடம் வரைய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரட்டை குறுக்கேற்றம் சாத்தியமாகிறது. 6 கொஸ்டின் மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெற்றோர் மற்றும் மறு கூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள். மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெற்றோர் மற்றும் மறு கூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 7:1 1:7. 7th கொஸ்டின் ஒரே குரோமோசோமில் GSLH என்ற மரபணுக்கள் அமைந்துள்ளது. மறு கூட்டிணைவு விழுக்காடு Lக்கு Gக்கும் இடையே 12%, Sக்கும் Lக்கும் இடையே 50%, Hக்கும் Sக்கும் இடையே 20% எனில் மரபணுக்களின் சரியான வரிசையை எழுதுக. ஒரே குரோமோசோமில் GSLH என்ற மரபணுக்கள் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மறு கூட்டணி விழுக்காடு Lக்கும் Gக்கும் இடையே 12%ன்னு சொல்லியிருக்காங்க. Sக்கும் Lக்கும் இடையே 50%ன்னு சொல்லியிருக்காங்க. Hக்கும் Sக்கும் இடையே 20% எனில் மரபணுக்களின் சரியான வரிசையை கேட்டிருக்காங்க. ஆன்சர் SHGL. 8th கொஸ்டின் புள்ளி சடுதி மாற்றத்தால் டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படும் ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு முறையே. புள்ளி சடுதி மாற்றத்தால் டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படும் ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு முறையே. ஆன்சர்
A gives G, C gives T, C gives G மற்றும் T gives A. 9th கொஸ்டின், ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 18 எனில் இரட்டை மானோசோமி மற்றும் ட்ரைசோமி நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 18, இரட்டை மானோசோமி மற்றும் ட்ரைசோமி நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 35 மற்றும் 37. 10th கொஸ்டின், மரபுக்குரியன் AGC யானது AGA-வாக மாற்றமடையும் நிகழ்வு. மரபுக்குரியன் AGC யானது AGA-வா மாற்றமடையும் நிகழ்வு என்ன நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம். 11th கொஸ்டின், கூற்று. காமா கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறது. காமா கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ஏனெனில் அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்துச் செல்கிறது. காரணம் என்னென்னா, அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்துச் செல்கிறது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு தவறான விளக்கம். காமா கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறது அப்படிங்கிற கூற்று சரி. காரணம், ஏனெனில் அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்துச் செல்கிறது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணம் தவறு. 12th கொஸ்டின், மறு கூட்டிணைவு நிகழ்விரைவு 0.09 என இருந்தால் A மற்றும் B என்ற இரு அல்லீல்களை பிரிக்கும் வரைபட அலகு எதுவாக இருக்கும்? மறு கூட்டிணைவு நிகழ்விரைவு 0.09 என இருந்தால் A மற்றும் B என்ற இரு அல்லீல்களை பிரிக்கும் வரைபட அலகு எவ்வளவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 9 சென்டிமீட்டர். 13th கொஸ்டின், கீழ்கண்ட எக்குரியன்களில் பயன்படும் பயன்பாடுகள் அல்லது இணையான ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில சமிக்கையை குறிக்கிறது. எக்குரியன்களின் பயன்பாடுகள் அல்லது இணையான ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில சமிக்கையை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் AUG, ACG தொடக்க மெத்தியோனைன். 14th கொஸ்டின், படியெடுத்தலின் போது இன்ட்ரான்களை வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் இச்செயலாக்கத்திற்கு. படியெடுத்தலின் போது இன்ட்ரான்களை வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் செயலாக்கத்திற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயைத்தல். 15th கொஸ்டின், DNA ஓரிலையில் உள்ள நைட்ரஜன் காரத்தொடர் வரிசை ATCTGயின் நிரப்பு RNA இலை தொடர்வரிசையின் காரங்கள் யாது? DNA ஓரிலையில் உள்ள நைட்ரஜன் காரத்தொடர் வரிசை ATCTGயின் நிரப்பு RNA இலை தொடர் வரிசையின் காரங்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் UAGAC. 16th கொஸ்டின், நியூக்ளியோபிளாசத்தில் காணப்படும் RNA பாலிமரேஸ் 3ஐ நீக்குவதால் எதன் உற்பத்தி பாதிக்கிறது? எதனோட உற்பத்தி நியூக்ளியோபிளாசத்தில் காணப்படும் RNA பாலிமரேஸ் 3ஐ நீக்குவதால் பாதிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் tRNA. 17th கொஸ்டின், DNAவின் ஓரிலையில் DNA சார்ந்த RNA பாலிமரேஸ் நொதி படியெடுத்தலின் செயலாக்கியாக காணப்படும் இலையின் பெயர் என்ன? DNAவின் ஓரிலையில் DNA சார்ந்த RNA பாலிமரேஸ் நொதி படியெடுத்தலின் செயலூக்கியாக காணப்படும் இலையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வார்ப்பு இலை. 18th கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது மரபிய செய்தியின் சரியான வரிசை குறிக்கிறது? மரபிய செய்தியின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் DNA gives RNA gives புரதம். 19th கொஸ்டின், தொடக்க குறியன் என்பது. தொடக்க குறியன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் AUG. 20th கொஸ்டின், புரத உற்பத்தியில் ஈடுபடும் மெய்யுட்கரு மரபணுவிலுள்ள எவ்விரண்டு கார் தொடர்வரிசை முக்கிய பங்காற்றுகிறது? அதாவது புரத உற்பத்தியில் ஈடுபடும் மெய்யுட்கரு மரபணுவில் உள்ள எவ்விரண்டு கார தொடர்வரிசை முக்கிய பங்காற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ இரண்டும், இன்ட்ரான்கள் மற்றும் எக்ஸான்கள். 21 கொஸ்டின், குறியன் எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவது எதனால்? குறியன் டு எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவதற்கு எதனால்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹைட்ரஜன் பிணைப்புகள்.
22 கொஸ்டின் மெய்யுட்கரு உயிரிகளில் உள்ள எந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் புரத குறியீட்டு மரபணுக்களில் ஆர்என்ஏ படியெடுக்க காரணமாகிறது? மெய்யுட்கரு உயிரிகளில் உள்ள எந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து புரத குறியீட்டு மரபணுக்களில் ஆர்என்ஏ படியெடுக்க காரணமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்என்ஏ போல் 2. 23 கொஸ்டின் உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன? உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் வந்து எவ்வாறு இடம்பெயர்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சவ்வின் துளை வழியே ஆற்றல் சாரா நிகழ்வு. 24 கொஸ்டின் எம்ஆர்என்ஏவின் மரபு செய்தி பெயரின் போது அறியப்படும் குறியன். எம்ஆர்என்ஏவின் மரபு செய்தி பெயரின் போது அறியப்படும் குறியன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிஆர்என்ஏவில் காணப்படும் எதிர்குறியன். 25 கொஸ்டின் ஓரிலை ஆர்என்ஏ உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓரிலை ஆர்என்ஏ உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலிசோம். 26 கொஸ்டின் கீழ்காண்பவைகளில் எது துவக்கக்குரியன்? எது வந்து துவக்கக்குரியன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏயுஜி. 27 கொஸ்டின் டிஆர்என்ஏவை பொறுத்தமட்டில் உண்மையான கூற்று எது? டிஆர்என்ஏவை பொறுத்தமட்டில் உண்மையான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முப்பரிமாண அமைப்பில் இது கிளாவர் இலையை ஒத்துள்ளது. 28 கொஸ்டின் கீழ்காண்பவைகளுள் பாலிநியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போடை எஸ்டர் பிணைப்பை நீராற்பகுக்கும் நொதி எது? அதாவது பாலிநியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போடைஸ்டர் பிணைப்பை நீராற்பகுக்கும் நொதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எக்ஸோநியூக்ளியோஸ். 29 கொஸ்டின் டிஎன்ஏ கூறின் இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்? டிஎன்ஏ கூறோட இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிரான்ஸ்போஷன் இடமாற்று கூறு. 30th கொஸ்டின் இயைத்தலுறுப்புகள் காணப்படா செல்கள். இயைத்தலுறுப்புகள் காணப்படாத செல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாக்டீரியா. 31 கொஸ்டின் டிஎன்ஏ இரட்டைப்பாதலில் ஓகாசாகி துண்டங்களில் நீட்சியுற பயன்படுவது எது? டிஎன்ஏ இரட்டைப்பாதலில் ஒகாசாகி துண்டங்களில் நீட்சியுற பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரட்டிப்பு கவையிலிருந்து விலகிய பின்செல் இலை. 4th லெசன் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் இ. மரபு பொறியியலில் முக்கியமான கருவியாகும் நியூக்ளியஸ் டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடத்தில் துண்டித்தல். செகண்ட் கொஸ்டின் பிளாஸ்மிட் என்பது. பிளாஸ்மிட் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரி எதிர்ப்பொருளுக்கு தடுப்பை வழங்க. தேர்ட் கொஸ்டின் டிஎன்ஏவை ஈகோலை துண்டிக்கும் இடம். டிஎன்ஏவை ஈகோலை துண்டிக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் GAATTC. ஃபோர்த் கொஸ்டின் மரபணு பொறியியல். மரபணு பொறியியல்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏ மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றை கருதுக. ஃபர்ஸ்ட் ஒன் மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்பது பிரபலமாக அறியப்பட்ட மரபணு பொறியியல் ஆகும். இது மனிதனால் ஆய்வுக்கூட சோதனை முறையில் மரபணு பொருட்களை கையாளுதலை விவரிக்கிறது. மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னா பிரபலமாக அறியப்பட்ட மரபணு பொறியியல்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மனிதனால் ஆய்வுக்கூட சோதனை முறையில் மரபணு பொருட்களை கையாளுதலை விவரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் PBR 322 என்பது 1977 ஈகோலை பிளாஸ்மிட்டிலிருந்து பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ் ஆகியோரால் முதல் உருவாக்கப்பட்ட செயற்கையான நகலாக்க தாங்கி கடத்தியாகும். PBR 322 அப்படிங்கிறது வந்து 1977 ஈகோலை பிளாஸ்மிட்டிலிருந்து பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ் ஆகியோரால் முதல்ல உருவாக்கப்பட்ட செயற்கையான நகலாக்க தாங்கி கடத்தியாகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது நியூக்ளியஸ் எனப்படும் நொதிகள் வகுப்பை சார்ந்தது. தடைக்கட்டு நொதிகள்ங்கிறது வந்து நியூக்ளியஸ் எனப்படும் நொதிகள் வகுப்பை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய கூற்றின் அடிப்படையில் சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். சரியான குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்
1, 2 மற்றும் 3 இந்த மூன்றுமே சரியான குறியீடு தான். 6 கொஸ்டின் மறு கூட்டிணைவு தொழில்நுட்பம் பின்வரும் படிநிலைகளை கொண்டுள்ளது. மறு கூட்டிணைவு தொழில்நுட்பம் வந்து பின்வரும் படிநிலைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மரபணுக்களின் பெருக்கம். செகண்ட் ஒன் ஓம்புயிர் செல்லில் மறு கூட்டிணைவு டிஎன்ஏவை செலுத்துதல். தேர்ட் ஒன் தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை பயன்படுத்தி குறிப்பிட்ட இடத்தில் டிஎன்ஏவை துண்டித்தல். ஃபோர்த் ஒன் மரபணு பொருட்களை பிரித்தெடுத்தல் டிஎன்ஏ மறுகூட்டிணை தொழில்நுட்பத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் 4, 3, 1, 2. மரபணு பொருட்களை பிரித்தெடுத்தல் டிஎன்ஏ மறுகூட்டிணைவு தொழில்நுட்பத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து தடைக்கட்டு நொதியை பயன்படுத்தி குறிப்பிட்ட இடத்தில் டிஎன்ஏவை துண்டித்தல். தேர்ட் ஒன் மரபணுக்களின் பெருக்கம். ஃபோர்த் ஒன் ஓம்புயிர் செல்லில் மறுகூட்டிணைவு டிஎன்ஏவை செலுத்துதல். 7th கொஸ்டின் சில தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளினால் டிஎன்ஏவின் பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த பாலியானோரோம் தொடர்வரிசையின் மையத்தில் எளிதாக துண்டிக்கிறது. சில தடைக்கட்டு நொதிகளினால் டிஎன்ஏவின் பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த தொடர்வரிசையின் மையத்தில் எளிதாக துண்டிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 5 inch GAA TTC 3 inch 3 inch CTTAA G 5 inch. 8th கொஸ்டின் PBR 322 BR என்பது PBR 322ல் BR அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிளாஸ்மிட் பொலிவர் மற்றும் ரோட்ரிக்கஸ். 9th கொஸ்டின் பின்வருவனற்றுள் எது உயிரி உணர்வியல் பயன்படுத்தப்படுகிறது. உயிரி உணர்வியலில் பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரி உலைக்கலன். 10th கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துக. பகுதி ஆ பகுதி ஆ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸோ நியூக்ளியஸ் அதுக்கு நேராக ஏ பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல். செகண்ட் ஒன் என்டோ நியூக்ளியஸ் அதுக்கு நேராக பி டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். தேர்ட் ஒன் அல்கலை பாஸ்பேட்டேல் அதுக்கு நேராக சி நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல். ஃபோர்த் ஒன் லைகேஸ் அதுக்கு நேராக டி டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல். ஆன்சர் CDAB. எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னா நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல். என்டோ நியூக்ளியஸ் அப்படின்னா டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல். அல்கலை பாஸ்பேட்டேஸ் அப்படின்னா பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல். லைகேஸ் அப்படின்னா டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். 11th கொஸ்டின் எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது. எந்த தொழில்நுட்ப முறையில் எத்திடியம் புரோமைடு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகரோஸ் இழும மின்னாற்பிரிப்பு. 12th கொஸ்டின் கூற்று மரபணு பொறியியலில் அக்ரோபாக்டீரியம் பிரபலமானது ஏனெனில் இந்த பாக்டீரியம் அனைத்து தானியங்கள் மற்றும் பயிறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் ஒன்றிணைத்துள்ளது. மரபணு பொறியியலில் அக்ரோபாக்டீரியம் பிரபலமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பாக்டீரியம் வந்து அனைத்து தானியங்கள் மற்றும் பயிறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் ஒருங்கிணைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பாக்டீரிய குரோமோசோமின் மரபணு தொகையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மரபணு அந்த பாக்டீரியம் இணைந்துள்ள தாவரத்திற்கு தானாக மாற்றப்படுகிறது. அதாவது பாக்டீரிய குரோமோசோமின் மரபணு தொகையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மரபணு வந்து அந்த பாக்டீரியத்தோடு இணைந்துள்ள தாவரத்திற்கு தானாக மாற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. மரபணு பொறியியலில் அக்ரோபாக்டீரியம் பிரபலமானது ஏனெனில் இந்த பாக்டீரியம் அனைத்து தானியங்கள் மற்றும் பயிறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் ஒருங்கிணைந்துள்ளது அப்படிங்கிற கூற்று வந்து தவறு. காரணம் பாக்டீரிய குரோமோசோமின் மரபணு தொகையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மரபணு அந்த பாக்டீரியம் இணைந்துள்ள தாவரத்திற்கு தானாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிற காரணம் வந்து சரியானது. 13th கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்று அல்ல. எது வந்து சரியான கூற்று அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிஐ பிளாஸ்மிட் வாழையில் உச்சி கொத்து நோயை உருவாக்குகிறது. 14th கொஸ்டின் சதன் கலப்பினமாக்கல் தொழில்நுட்ப முறையின் குரோமோசோம் டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுவதில்லை. அதாவது சதன் கலப்பினமாக்கல் தொழில்நுட்ப முறையின் குரோமோசோம் டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலிமரேஸ் சங்கிலி தொடர் முறை. 15th கொஸ்டின் ஒரு தாங்கி கடத்தியில் உயிரி எதிர்பொருள் மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. ஒரு தாங்கி கடத்தியில் உயிரி எதிர்பொருள் வந்து மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் போட்டி செல்கள்.
16th கொஸ்டின் பிடி பருத்தியின் சில பண்புகள். பிடி பருத்தியோட சில பண்புகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிக உற்பத்தி மற்றும் காய்ப்புழுவிற்கான எதிர்ப்பு திறன். 5th லெசன் தாவர திசு வளர்ப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முழு ஆக்குத்திறன் என்பது. முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மரபணு ஒத்த தாவரங்களை உருவாக்கும் திறன். செகண்ட் கொஸ்டின் நுண்பெருக்கம் இதை உள்ளடக்கியது. நுண்பெருக்கம் எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறிய பிரிகூறுகளை பயன்படுத்தி தாவரங்களில் உடல் வழிப்பெருக்கமடைய செய்தல். தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பகுதி ஆ காலம் பி. ஃபர்ஸ்ட் ஒன் முழு ஆக்குத்திறன். அதுக்கு நேராக ஏ முதிர்ந்த செல் மீண்டும் ஆக்குத்திசுவாக மாறுதல். செகண்ட் ஒன் பாடிலத்தல். அதுக்கு நேராக பி செல்களின் உயிரி வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்கள். தேர்ட் ஒன் பிரிகூறு. அதுக்கு நேராக சி முழு தாவரமாக வளரக்கூடிய உயிருள்ள செல்களின் பண்பு. ஃபோர்த் ஒன் வேறுபாடுறுதல். அதுக்கு நேராக டி வளர்ப்பு ஊடகத்திற்கு தேர்ந்தெடுக்க தாவர திசுவை மாற்றுதல். ஆன்சர் CADB. முழு ஆக்குத்திறன் அப்படின்னா முழு தாவரமாக வளரக்கூடிய உயிருள்ள செல்களின் பண்பு. வேறுபாடிலத்தல் அப்படின்னா முதிர்ந்த செல் மீண்டும் ஆக்குத்திசுவாக மாறுதல். பிரிகூறு அப்படின்னா வளர்ப்பு ஊடகத்திற்கு தேர்ந்தெடுத்த தாவர திசுவை மாற்றுதல். வேறுபாடுறுதல் அப்படின்னா செல்களின் உயிரி வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்கள். ஃபோர்த் கொஸ்டின் தன்னணுக்கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு டேஸ் நிமிடங்கள் மற்றும் டேஸ் வெப்பநிலையில் மேற்கொள்ளப்படுகிறது. தன்னழுத்த கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு எவ்வளோ நிமிடங்களும் எவ்வளோ வெப்பநிலையும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 15 நிமிடங்கள், 15 முதல் 30 நிமிடங்கள் மற்றும் 121 டிகிரி செல்சியஸ். 5th கொஸ்டின் பின்வருவனவற்றில் சரியான கூற்று எது? எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேலஸ் வேறுபாடுறுதலை மேற்கொண்டு உடல் கருக்களை உற்பத்தி செய்கிறது. 6th கொஸ்டின் பின்வரும் கூற்றிலிருந்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பானது கேதராந்தஸ் ரோசியஸ் தாவரத்தில் காணப்படவில்லை. 7th கொஸ்டின் வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஸ் இருந்து உருவாக்கப்படுகின்றன. வைரஸ் அற்ற தாவரங்கள் எதிலிருந்து உருவாக்கப்படுகின்றன கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆக்குத்திசு வளர்ப்பு. 8th கொஸ்டின் பெருமளவில் உயிரி நேர்மை இழப்பை தடுப்பது. பெருமளவில் உயிரி நேர்மை இழப்பை தடுப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரி பாதுகாப்பு. 9th கொஸ்டின் குளிர் பாதுகாப்பு என்பது தாவர செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளை பாதுகாக்கும் செயல்முறைகளுக்கு. குளிர் பாதுகாப்பு அப்படின்னா தாவர செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளை பாதுகாக்கும் செயல்முறைகளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையான -196 டிகிரி செல்சியஸுக்கு உட்படுத்துவது. 10th கொஸ்டின் தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது. தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகார். 6th லெசன் சூழ்நிலையியல் கோட்பாடுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூழ்நிலையியல் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும். சூழ்நிலையியல் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் குழுமம் கிஸ், சூழல் மண்டலம் கிஸ், நிலத்தோற்றம் கிஸ், உயிர்மம். 2nd கொஸ்டின் ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது. ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் குழும சூழ்நிலையியல், செகண்ட் ஒன் சுய சூழ்நிலையியல், தேர்ட் ஒன் சிற்றின சூழ்நிலையியல், ஃபோர்த் ஒன் கூட்டு சூழ்நிலையியல். ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் மட்டும். சுய சூழ்நிலையியல் மற்றும் சிற்றின சூழ்நிலையியல். தேர்ட் கொஸ்டின் ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு. ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து அதனுடைய பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செயல்வாழிடம். 4th கொஸ்டின்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றினை படித்து அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக இறங்கை மாவினை கொண்டுள்ளது. நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக இறங்கை மாவினை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கின்றது. ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கிறது விஸ்கம் தாவர விதைகள்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், மண்ணின் நுண்துளைகளில் ஈரப்பத நீர்தான் வளரும் தாவரங்களின் வேர்களுக்கு கிடைக்கிறது. மண்ணோட நுண்துளைகளில் ஈரப்பத நீர் தான் வளரும் தாவரங்களின் வேர்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், அதிக வெப்பநிலையானது வேர்கள் மூலம் நீர் மற்றும் திரவ கரைசலை உறிஞ்சுவதை குறைக்கிறது. அதிக வெப்பநிலையானது வேர்கள் மூலம் நீர் மற்றும் திரவ கரைசலை உறிஞ்சுவதை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் மட்டும். ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது? எந்த தாவரம் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காலோட்ராபிஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றினை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், பசலை மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகையாகும். பசலை மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகையாகும்னு சொல்லியிருக்காங்க. அது வண்டல் மண், மணல் மற்றும் களிமண் ஆகியவை கலந்த கலவையாகும். அது வண்டல் மண் மற்றும் மணல், களிமண் ஆகியவை கலந்த கலவையாகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், அதிக அளவு லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்குகளில் மட்டும் செயல்முறைகள் மெதுவாக நடைபெறுகிறது. செயல்முறைகள் அதிகளவு லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்குகளில் மட்டும் மெதுவாக நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், நுண்துளைகளுக்குள் காணப்படும் நுண்புழை நீர் தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒரே நீராகும். தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒரே நீர் நுண்துளைகளுக்குள் காணப்படும் நுண்புழை நீர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், நிழல் விரும்பும் தாவரங்களின் செயல் மையத்தில் அதிகளவு பசுங்கனிகங்களிலும் குறைவான அளவு பச்சையம் A மற்றும் B ஆகியவற்றிலும் மற்றும் இலைகள் மெல்லியதாகவும் காணப்படுகின்றன. நிழல் விரும்பும் தாவரங்களின் செயல் மையத்தில் அதிகளவு பசுங்கனிகளிலும் குறைவான அளவு பச்சையம் A மற்றும் B ஆகியவற்றிலும் மற்றும் இலைகள் மெல்லியதாகவும் காணப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் மட்டும். செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஆ, களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை. கால்நடைகள் களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை மேய்வதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஆ, கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர நுண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன. கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று ஆ சரி, ஆனால் கூற்று ஆ சரியானது அல்ல. களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை அப்படிங்கிற கூற்று சரி. கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர நுண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன அப்படிங்கிற கூற்று தவறு. எய்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? எந்த மண்ணோட நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நுண்புழை நீர். நைன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்ட இடங்களுக்கான சரியா விடைகளை கொண்டு பூர்த்தி செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், மண்ணில் காணப்படும் மொத்த நீர் டேஸ். மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீர் எதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், தாவரங்களுக்கு பயன்படாத நீர் டேஸ். தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், தாவரங்களுக்கு பயன்படும் நீர். தாவரங்களுக்கு பயன்படும் நீர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஹாலார்ட், செகண்ட் ஒனுக்கு எக்கார்ட், தேர்ட் ஒனுக்கு கிறிஸ்சார்டு. மண்ணில் காணப்படும் மொத்த நீர் ஹாலார்ட். தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எக்கார்ட். தாவரங்களுக்கு பயன்படும் நீர் கிறிஸ்சார்டு. 10th கொஸ்டின், நிரல் 1இல் மண்ணின் அளவும் நிரல் 2இல் மண்ணின் ஒப்பீட்டளவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் நிரல் 1 மற்றும் நிரல் 2இல் சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டுபிடிக்கவும். நிரல் 1, நிரல் 2. ஃபர்ஸ்ட் ஒன், 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை, அதுக்கு நேராக வண்டல் மண். செகண்ட் ஒன், 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக, அதுக்கு நேராக களிமண். தேர்ட் ஒன், 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை, அதுக்கு நேராக மணல். ஃபோர்த் ஒன், 0.002 முதல் 0.2 மில்லிமீட்டர் வரை, அதுக்கு நேராக பசலை மண்.
ஆன்சர் 3 to 1 4. 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை அப்படிங்கிறதுக்கு மணல். 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக அப்படின்னா களிமண். 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை அப்படின்னா வண்டல் மண். 0.002 முதல் 0.2 மில்லிமீட்டர் வரை அப்படின்னா பசலை மண். 11th கொஸ்டின், எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளது? எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலோ பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உவர் சதுப்பு நில தாவரங்கள். 12th கொஸ்டின், கீழ்கண்ட அட்டவணையில் A, B, C மற்றும் D ஆகியவற்றை கண்டறியவும். இடைச்செயல்கள், X சிற்றினத்தின் மீதான விளைவுகள், Y சிற்றினத்தின் மீதான விளைவுகள். ஒருங்குயிரி நிலை அப்படிங்கிறது A, அந்த பக்கம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. B ப்ளஸ் மைனஸ், போட்டியிடுதல் மைனஸ் C, D மைனஸ் O. A, B, C, D அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் ஒட்டுண்ணி மைனஸ் அமன்சாலிசம் மைனஸ் ஒருங்குயிரி நிலை ப்ளஸ் போட்டியிடுதல் ப்ளஸ் போட்டியிடுதல் O ஒருங்குயிரி நிலை O அமன்சாலிசம் ப்ளஸ் ஒட்டுண்ணி. ஆன்சர் ப்ளஸ் ஒட்டுண்ணி மைனஸ் அமன்சாலிசம். 13th கொஸ்டின், ஓபிரிஸ் என்ற ஆர்க்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை இதுவாகும். ஓபிரிஸ் என்ற ஆர்க்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாவனை செயல்கள். 14th கொஸ்டின், தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒருங்குயிரியாக வாழும் சைனோபாக்டீரியம் எது? ஒருங்குயிரியாக வாழும் சைனோபாக்டீரியம் தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அனபீனா. 15th கொஸ்டின், பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? பெடாஜெனிசிஸ் அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மண். 16th கொஸ்டின், தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது. 17th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த தாவரத்தில் மெழுகு பூச்சுடன் கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் காணப்படுகின்றன? எந்த தாவரத்தில் மெழுகு பூச்சுடன் கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் காணப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரஸ்கஸ். 18th கொஸ்டின், நன்னீர் குளசூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள். நன்னீர் குளசூழலில் வாழக்கூடிய வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அல்லி மற்றும் டயஃபா. 19th கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. நிரல் 1, நிரல் 2 இடைச்செயல்கள் எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒருங்குயிரி நிலை, அதுக்கு நேராக 1 ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம். செகண்ட் ஒன் உடன் உண்ணும் நிலை, அதுக்கு நேராக பெலனோஃபோரா ஓரபாங்கி. தேர்ட் ஒன் ஒட்டுண்ணி, அதுக்கு நேராக 3 ஆர்க்கிட் மற்றும் பெரணிகள். ஃபோர்த் ஒன் கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை, அதுக்கு நேராக 4 லைக்கன் மற்றும் பூஞ்சை வேரிகள். ஃபிஃப்த் ஒன் அம்மன் சாலிசம், அதுக்கு நேராக 5 நெப்பந்தஸ் மற்றும் டயோனியா. ஆன்சர் 4 3 2 5 1. ஒருங்குயிரி நிலை அப்படின்னா லைக்கன் மற்றும் பூஞ்சை வேரிகள். உடன் உண்ணும் நிலை அப்படின்னா ஆர்க்கிட் மற்றும் பெரணிகள். ஒட்டுண்ணி அப்படின்னா பெலனோஃபோரா ஓரபங்கி. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை அப்படின்னா நெப்பந்தஸ் மற்றும் டயோனியா. அமன்சாலிசம் அப்படின்னா ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம். 20th கொஸ்டின், எந்த தாவரத்தின் கனிகள் விலங்குகளின் பாதங்களில் ஒட்டிக்கொள்ள கடினமான கூர்மையான முட்கள் கொண்டிருக்கின்றன? எந்த தாவரத்தின் கனிகள் விலங்குகளின் பாதங்களில் ஒட்டிக்கொள்ள கடினமான கூர்மையான முட்கள் கொண்டிருக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எக்பெல்லியம்.
21 கொஸ்டின் ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர்ஹாவியா மற்றும் கிளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது. ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர்ஹாவியா மற்றும் கிளியோம் அவற்றுக்கு உதவி செய்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விலங்குகள் மூலம் விதை பரவுதல். 7th லெசன் சூழல் மண்டலம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல? சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாக்டீரியங்கள். செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை இயற்கை சூழல் மண்டலம் அல்ல? இயற்கை சூழல் மண்டலம் அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெல்வயல். தேர்ட் கொஸ்டின் குளம் ஒரு வகையான என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நன்னீர் சூழல் மண்டலம். ஃபோர்த் கொஸ்டின் குளச்சூழல் மண்டலம் ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தன்னிறைவு மற்றும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தகுதி பெற்றவை. ஃபிஃப்த் கொஸ்டின் குளச்சூழல் மண்டலத்தின் ஆழ்மிகு மண்டலம் முக்கியமாக சார்பூட்ட உயிரிகளை கொண்டுள்ளது. ஏனென்றால் குளச்சூழல் மண்டலத்தின் ஆழ்மிகு மண்டலம் முக்கியமாக சார்பூட்ட உயிரிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பயனுள்ள ஒளி ஊடுருவல் இல்லை. 6th கொஸ்டின் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு. தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 to 10%. 7th கொஸ்டின் கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல்நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல்நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வனச்சூழல் மண்டலம். 8th கொஸ்டின் சூழல் மண்டலம் கொண்டிருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். சிதைப்பவைகள் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள். 9th கொஸ்டின் எந்த ஒன்று உணவுச் சங்கிலியின் இறங்கு வரிசையாகும்? உணவுச் சங்கிலியோட இறங்கு வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3ஆம் நிலை நுகர்வோர்கள் கிவ்ஸ் 2ஆம் நிலை நுகர்வோர்கள் கிவ்ஸ் முதல் நிலை நுகர்வோர்கள் கிவ்ஸ் உற்பத்தியாளர்கள். 10th கொஸ்டின் உணவு வலையின் முக்கியத்துவம். உணவு வலையோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் இ. இது ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்துகிறது. சிற்றினங்களுக்கிடையே நிகழும் இடைவிளைவை விளக்குகிறது. 11th கொஸ்டின் கீழ்கண்ட வரைபடம் குறிப்பது. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு வன சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட். 12th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறைகள் அல்ல? சிதைவு செயல்முறைகள் அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வடிதல். 13th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல? படிம சுழற்சி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கால்சியம் சுழற்சி. 14th கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எது சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல? எது சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மரபணு வளங்கள், செகண்ட் ஒன் பொழுதுபோக்கு மற்றும் அழகுசார் மதிப்புகள், தேர்ட் ஒன் ஊடுருவல் எதிர்ப்பு, ஃபோர்த் ஒன் காலநிலை கட்டுப்பாடு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் மரபணு வளங்கள், ஊடுருவல் எதிர்ப்பு. 8th லெசன் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசுமை இல்ல விளைவினை அதிக அளவிலே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுக. பசுமை இல்ல விளைவினை அதிக அளவில் குறைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறுவடிவமைப்பு மூலம் நில நிரப்பு அடைதல், மீத்தேன் சேமிக்க அனுமதித்தல். செகண்ட் கொஸ்டின் ஆகாய தாமரையை பொறுத்தவரை கூற்று 1 தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது. தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும். இது நமது நாட்டோட உள்நாட்டு தாவரம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1 சரியானது மற்றும் கூற்று 2 தவறானது. தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது அப்படிங்கிற கூற்று சரியானது. இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும் அப்படிங்கிற கூற்று 2 தவறானது. தேர்ட் கொஸ்டின் தவறான இணையினை கண்டறிக. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெளி வாழிட பேணுகை விலங்கின பூங்காக்கள்.
4th கொஸ்டின் தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு வந்து எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓசோன். 5th கொஸ்டின் 14% மற்றும் 6% பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான முறையே. 14% மற்றும் 6% பசுமை இல்ல வாயுக்கள் வந்து புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் CFCs மற்றும் N2O. 6th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுவது? எது வந்து அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாழிட அழிவு. 7th கொஸ்டின் காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது? காடுகள் அழிக்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல். காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்களையும் மரங்களையும் அகற்றுதல்னு சொல்லியிருக்காங்க. 8th கொஸ்டின் காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை? காடுகள் அழித்தல் வந்து எதை முன்னிறுத்தி செல்வதில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. 9th கொஸ்டின் ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு. ஓசோனின் தடிமனை அளவிடுறதுக்கான அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டாப்சன். 10th கொஸ்டின் இந்திய இராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி. இந்திய இராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி எந்த ஏரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சோழவரம் ஏரி. 11th கொஸ்டின் கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது? கர்நாடகாவில் சிர்சி என்னும் இடத்துல சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அப்பிக்கோ இயக்கம். 12th கொஸ்டின் பிலிப்பைன்ஸிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம். பிலிப்பைன்ஸிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கப்பாக்பை வைகஸ். 13th கொஸ்டின் எள் மற்றும் கம்பு போன்ற பணப்பயிர் வளர்ச்சிகளை தடுக்கும் தாவரம். எள் மற்றும் கம்பு போன்ற பணப்பயிர் வளர்ச்சிகளை தடுக்கும் தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீனியம். 14th கொஸ்டின் மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எது? மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செஸ்பேனியா மற்றும் அகேசியா. 15th கொஸ்டின் IUCN சிவப்பு பட்டியல் அலகுகளில் அச்சுறுத்தும் சிற்றினப்படியில் C எதை குறிப்பிடுகிறது? IUCN சிவப்பு பட்டியல் அலகுகளில் அச்சுறுத்தும் சிற்றினப்படியில் C அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறிய தாவர கூட்டத்தின் அளவு மற்றும் வீழ்ச்சி. 9th லெசன் பயிர் பெருக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன. மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் மரபணுவிய வேறுபாடுகள் ஒவ்வொரு தனித்த உயிரின் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன. மரபணுவிய வேறுபாடுகள் வந்து ஒவ்வொரு தனித்த உயிரியின் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் மரபணுவிய வேறுபாடுகள் ஒவ்வொரு தனித்த உயிரிகள் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தோற்ற மையங்கள். தேர்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. எது வந்து பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நகல் தேர்வு அக்னரா பாலின பெருக்கம் செய்பவை. ஃபோர்த் கொஸ்டின் வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொறுத்து. வரிசை 1 வரிசை 2. ஃபர்ஸ்ட் ஒன் வில்லியம் எஸ்காட் அதுக்கு நேராக 1 கலப்பின வீரியம். செகண்ட் ஒன் சல் அதுக்கு நேராக 2 சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். தேர்ட் ஒன் காட்டன் மேதர் அதுக்கு நேராக 3 பசுமை புரட்சி. ஃபோர்த் ஒன் முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் அதுக்கு நேராக 4 இயற்கை கலப்பினமாதல். ஆன்சர் 1க்கு 3 2க்கு 1 3க்கு 4 4க்கு 2. வில்லியம் எஸ்காட் அப்படின்னா பசுமை புரட்சி, சல் அப்படின்னா கலப்பின வீரியம், காட்டன் மேதர் அப்படின்னா இயற்கை கலப்பினமாதல், முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் அப்படின்னா சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின் பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை. பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேர்ந்தெடுத்தல்.
6th கொஸ்டின் தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை. தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை எந்த முறைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கலப்புறுத்தம். 7th கொஸ்டின் பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையும் கொண்ட தாவரங்களை பெறும் முறை. பயிர் பெருக்கத்தின் மூலமாக ஒரே மாதிரியான மரபணு வகையும் கொண்ட தாவரங்களை பெருமுறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நகலாக்கல். 8th கொஸ்டின் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது. வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நகலாக்கம். 9th கொஸ்டின் குட்டை மரபணு உடைய கோதுமை. குட்டை மரபணு உடைய கோதுமை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நோரின் 10. 10th கொஸ்டின் ஒரே ரகத்தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒரே ரகத்தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரே ரகத்திற்குள் கலப்பு. 11th கொஸ்டின் அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல். அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உட்கலப்பு வழி. 12th கொஸ்டின் ஜெயா மற்றும் ரத்னா கீழ்கண்ட எந்த அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டன. ஜெயா மற்றும் ரத்னாங்கிறது எந்த அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெல். 13th கொஸ்டின் கீழ்கண்ட எந்த 2 சிற்றினங்களை கலப்பு செய்து அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், தடித்த தண்டு மற்றும் வட இந்தியாவில் கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் வளரும் தன்மையுடைய ரகங்கள் பெறப்பட்டன. எந்த 2 சிற்றினங்களை கலப்பு செய்து அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், தடித்த தண்டு மற்றும் வட இந்தியாவில் கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் வளரும் தன்மையுடைய ரகங்கள் பெறப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சக்காரம் பார்பெரி மற்றும் சக்காரம் அபிசின்னாராம். 14th கொஸ்டின் வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. வரிசை 1 வரிசை 2. ஃபர்ஸ்ட் 1 காராமணி, அதுக்கு நேராக 1 ஹிம்ஹிரி. செகண்ட் 1 கோதுமை, அதுக்கு நேராக 2 பூசா கோமல். தேர்ட் 1 மிளகாய், அதுக்கு நேராக 3 பூசா சடபகர். ஃபோர்த் 1 பிராசிகா, அதுக்கு நேராக 4 பூசா சுவர்ணீம். ஆன்சர் 2 1 3 4. காராமணி அப்படின்னா பூசா கோமல், கோதுமை அப்படின்னா ஹிம்ஹிரி, மிளகாய் அப்படின்னா பூசா சடபகர், பிராசிகா அப்படின்னா பூசா சுவர்ணீம். 15th கொஸ்டின் பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுநராக பயன்படுத்தப்பட்டது. இதிலுள்ள சத்து. பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுநராக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள சத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புரதம். 16th கொஸ்டின் கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளது. எந்த பயிர் ரகம் அதனோட நோய் எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பூசா சடபகர் வெண்துரு. 17th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது. சரியாக பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பூசா கோமல், அதுக்கு நேராக பிராசிகா. 18th கொஸ்டின் பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்து. பட்டியல் 1 பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் 1 தனிவால் உயிரி N2, அதுக்கு நேராக ஆஸ்பெர்ஜில்லஸ் சிற்றினம். செகண்ட் 1 கூட்டுயிரி N2, அதுக்கு நேராக அமானிடா சிற்றினம். தேர்ட் 1 பி கரைக்கும் திறனுடையது, அதுக்கு நேராக அனபீனா அசோலா. ஃபோர்த் 1 பி இடம் மாற்றும் திறனுடையது, அதுக்கு நேராக அசடோபாக்டர். ஆன்சர் 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு தனிவால் உயிரி N2 அப்படின்னா அசடோபாக்டர். கூட்டுயிரி N2 அப்படின்னா அனபீனா அசோலா. பி கரைக்கும் திறனுடையது அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் சிற்றினம். பி இடம் மாற்றம் திறனுடையது அப்படின்னா அமானிடா சிற்றினம். 10th லெசன் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் 1
தானியங்கள் புல் குடும்ப உறுப்பினர்கள். தானியங்கள் வந்து புல் குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், பெரும்பான்மையான உணவு தானியங்கள் ஒரு வித இலை தாவர தொகுதியை சார்ந்தவை. பெரும்பான்மையான உணவு தானியங்கள் வந்து ஒரு வித இலை தாவர தொகுதியை சார்ந்தவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் இரண்டும் சரியானவை. செகண்ட் கொஸ்டின், கூற்று காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கமாகும். காய்கறிகள் வந்து ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கமாகும்னு சொல்லியிருக்காங்க. காரணம், காய்கறிகள் சதைப்பற்றான இனிய வாசனை மற்றும் சுவைகள் கொண்ட தாவர பகுதிகள் ஆகும். காய்கறிகள் வந்து சதைப்பற்றான இனிய வாசனை மற்றும் சுவைகள் கொண்ட தாவர பகுதிகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கமாகும் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், காய்கறிகள் சதைப்பற்றான இனிய வாசனை மற்றும் சுவைகள் கொண்ட தாவர பகுதிகள் ஆகும் அப்படிங்கிற காரணம் வந்து தவறு. தேர்ட் கொஸ்டின், வேர்க்கடலையின் பிறப்பிடம். வேர்க்கடலையோட பிறப்பிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரேசில். ஃபோர்த் கொஸ்டின், கூற்று 1 காஃபி காஃபின் கொண்டது. காஃபி காஃபின் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும். காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. காஃபி காஃபின் கொண்டது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும் அப்படிங்கிற கூற்று வந்து தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், தூரிகை நார் தரும் தாவரத்திற்கு உதாரணம். தூரிகை நார் தரும் தாவரத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சைப்ரஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், டெக்டோனா கிராண்டிஸ் என்பது இந்த குடும்பத்தின் தாவரம். எந்த குடும்பத்தோட தாவரம் டெக்டோனா கிராண்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லேமியேசி. செவன்த் கொஸ்டின், டாமெரிடைஸ் இண்டிகாவின் பிறப்பிடம். டாமெரிடைஸ் இண்டிகாவினோட பிறப்பிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்பிரிக்க வெப்பமண்டல பகுதி. எய்த் கொஸ்டின், பருத்தியின் புது உலக சிற்றினங்கள். பருத்தியோட புது உலக சிற்றினங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கா பார்படென்ஸ். நைன்த் கொஸ்டின், கூற்று மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது. மஞ்சள் வந்து பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அப்படிங்கிற காரணம் வந்து சரி. 10th கொஸ்டின், சரியான இணையை கண்டறிக. எது வந்து சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாயம் இன்டிகோபெரா அன்னக்டா. 11th கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கருங்காலி, அக்னரா, டயாஸ்பைரஸ் எபனம். 12th கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்யவும். கூற்று 1 மணமூட்டிகள் அத்தியாவசிய எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. மணமூட்டிகள் வந்து அத்தியாவசிய எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 அத்தியாவசிய எண்ணெய்கள் தாவரங்களின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்குகின்றன. அத்தியாவசிய எண்ணெய்கள் வந்து தாவரங்களுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து உருவாக்குகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இரண்டு கூற்றுகளும் சரியானவை. கூற்று 1 மணமூட்டிகள் அத்தியாவசிய எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படிங்கிற கூற்று வந்து சரி. கூற்று 2 அத்தியாவசிய எண்ணெய்கள் தாவரங்களின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்குகின்றன அப்படிங்கிற கூற்று 2வும் சரி. 13th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 சித்த மருத்துவத்தின் மருந்து ஆதாரமாக மூலிகைகள், விலங்குகளின் பாகங்கள், தாதுக்கள், தனிமங்கள் போன்றவைகள் உள்ளன. சித்த மருத்துவத்தோட மருந்து ஆதாரமாக மூலிகைகள், விலங்குகளின் பாகங்கள், தாதுக்கள், தனிமங்கள் போன்றவைகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 நீண்ட நாட்கள் காலம் கெடாத மருந்துகள் தயாரிக்க கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கனிமங்கள் வந்து நீண்ட நாட்கள் காலம் கெடாத மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 2 சரியானது. நீண்ட நாட்கள் காலம் கெடாத மருந்துகள் தயாரிக்க கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற கூற்று வந்து சரியானது. 14th கொஸ்டின், பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்கவும்.
15th கொஸ்டின் செயலாக்க மூலமருந்து டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகெனியாபிஸ் இதில் உள்ளது. எதில் செயலாக்க மூலமருந்து டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகென்னாபியஸ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கஞ்சா செடி. 16th கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணை எது? எது வந்து பொருத்தமான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்டீவியோ, இயற்கை இனிப்பு. 17th கொஸ்டின் புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம். புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜியா மெய்ஸ். 18th கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன், காளான்கள் உண்ணக்கூடிய பூஞ்சைகளின் கனியுறுப்பாகும். காளான்கள் வந்து உண்ணக்கூடிய பூஞ்சைகளின் கனியுறுப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஒற்றை செல் புரதங்கள் என்பது பெரு உயிரினங்களின் உலர்ந்த செல்களாகும். ஒற்றை செல் புரதங்கள் அப்படிங்கிறது வந்து பெரு உயிரினங்களின் உலர்ந்த செல்களாகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், திரவ கடற்கரை உரங்களின் தொடர் பயன்பாடு தாவரங்கள் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள உதவுகிறது. திரவ கடற்கரை உரங்களின் தொடர் பயன்பாடு வந்து தாவரங்கள் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், SCP வழக்கமான புரதங்களுக்கு முழுமையான மாற்றாகும். வழக்கமான புரதங்களுக்கு SCP முழுமையான மாற்றாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன். 19th கொஸ்டின் ஒற்றை செல் புரதத்தை பற்றிய கூறுகளில் தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். தவறான இணை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேதிப்பூச்சிக்கொல்லிகள், அதுக்கு நேராக மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு. செகண்ட் ஒன், காளான்கள், அதுக்கு நேராக வெண்காய்கறி. தேர்ட் ஒன், சாருக், அதுக்கு நேராக வளர்ப்பு ஊடகம். ஃபோர்த் ஒன், கடற்கரை, அதுக்கு நேராக பொட்டாசியம் நிறைந்தது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன். வேதிப்பூச்சிக்கொல்லிகள், மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு, சாருக், வளர்ப்பு ஊடகம், இந்த ரெண்டு தான் வந்து தவறான இணை. 20th கொஸ்டின் காளான் வளர்ப்பு பற்றிய பின்வரும் இணைகளை பொறுத்து. காளான் வளர்ப்பு பற்றிய இணைகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வைக்கோலின் அளவு, அதுக்கு நேராக 75 to 85%. செகண்ட் ஒன், தொகுதிகளுக்கிடையேயான தூரம், அதுக்கு நேராக 20 சென்டிமீட்டர். தேர்ட் ஒன், அறுவடை செய்யும்போது குடையின் அளவு, அதுக்கு நேராக 2 to 4 அங்குலம். ஃபோர்த் ஒன், ஈரப்பதம், அதுக்கு நேராக 10 to 12 சென்டிமீட்டர். ஆன்சர் 3 to 4 1. வைக்கோலின் அளவு 2 to 4 அங்குலம், தொகுதிகளுக்கிடையேயான தூரம் 20 சென்டிமீட்டர், அறுவடை செய்யும்போது குடையின் அளவு 10 to 12 சென்டிமீட்டர், ஈரப்பதம் 75% to 85%. 21 கொஸ்டின் கூற்று ஸ்பைருலினா வளர்ப்பில் தேவையான ஊட்டச்சத்தில் பாதியளவு முதலிலும் பின்னர் மீதியையும் வளர்ப்பு ஊடகத்தில் சேர்க்கவும். அதாவது ஸ்பைருலினா வளர்ப்பில் தேவையான ஊட்டச்சத்தில் பாதியளவு முதலிலும் பின்னர் மீதியையும் வளர்ப்பு ஊடகத்தில் சேர்க்கவும் சொல்லியிருக்காங்க. காரணம், அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரிவில் சேர்த்தால் அது வளர்ப்பு ஊடகத்தை பாதிக்கும். அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரிவில் சேர்த்தால் அது வளர்ப்பு ஊடகத்தை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். கூற்று ஸ்பைருலினா வளர்ப்பில் தேவையான ஊட்டச்சத்தில் பாதியளவு முதலிலும் பின்னர் மீதியையும் வளர்ப்பு ஊடகத்தில் சேர்க்கவும் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரிவில் சேர்த்தால் அது வளர்ப்பு ஊடகத்தை பாதிக்கும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.